அப்பா நான் சொல்றேன் கேளு, இந்திரன் வாலியாக பிறக்க வேண்டும், வாயுவின் அம்சமாக ருத்ராம்சமாக அனுமன் பிறக்க வேண்டும், சூரியனின் அம்சமாக சுக்ரீவன் பிறக்க வேண்டும், விஸ்வகர்மா அவனுடைய அம்சமாக நளன் பிறக்க வேண்டும், அக்னியின் அம்சமாக நீலன் பிறக்க வேண்டும், பிரம்மாவின் அம்சமாக ஒரு கரடி ரூபத்தில் ஜாம்பவான் தோன்ற வேண்டும் என்றெல்லாம் அனுகிரகித்தார்கள். இதெல்லாம் சொல்றார். இரவி இந்திரன் வெற்றி குரங்கினத்து அரசர் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதண்டை கரந்தைர் என்று அசுரர் தங்கிலை கட்டை வென்ற அரிமுகுந்தன். இவர் ஈஸியா போட்டுன்னு வர்றார் யாரெல்லாம் எப்படி பிறக்கணும். அப்படி பாலகாண்டத்தில் சொல்லப்பட்ட விஷயம்தான் தேவர்கள் கீழே வானரங்களாக பிறக்கவும், யாம் ராமனாகவும் தசரதருக்கும் கோசலைக்கும் ஒரு பிள்ளையாகி தனித்த ஒரு மகனாக தோன்றுவேன் என்று சொன்னார் அருணகிரிநாதர். எந்தை வருக ரகுநாயக வருக, மைந்த வருக மகனே இனி வருக, எங்கள் வருக எனதாருயிர் வருக அபிரா முனிக்கொரு வேள்வி காவல் நடத்திய கற்பூரு அடியாலே மேவிய மிதிலை சிலை செற்றுமின் மாது தோள் தழுவி பதி புக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின்னவனோ வெற்றி கிறந்தி அரசன் என்றும் ஒப்பற்ற உந்தி இறைவயங்கின கர்த்தர் என்றும் நெடுநீல எரியதென்றும் ருத்ரச்சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவ அரியதன் படை கர்த்தர் என்று அசுரதன் கிளை கட்டை வென்ற அரிமுகுந்தன் சுற்ற